அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபுறம் சக்தி தெய்வ சக்தி படைத்த இயக்கம். இன்னும் 1000 தாணி வந்தால் கூட கழகத்தை தொட்டு போட்ட முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்த சரித்திரம் கிடையாது. ஈரோடு மாவட்டத்தில் முதலமைச்சர் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். பவானியில் வாக்கு சேகரிக்க சென்ற முதலமைச்சருக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சாலையின் இருபுறமும் கூடியிருந்த பொதுமக்களை பார்த்து கைகளை அசைத்து வரவேற்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். அதிமுக ஆட்சியில் குறை சொல்ல ஒன்றும் இல்லாததால் ஸ்டாலின் திட்டமிட்டு பொய் அறிக்கைகளையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் முன்வைப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். 200 கோடி கலைஞரின் கைமாறி ஸ்டாலின் பேசுறாரு, வாயே திறக்க மாட்டேங்கிறார். ஸ்டாலினும் அதில் ஒரு பங்குதாரராக இருக்கிறார். அதுதான் ஊழல். இதையெல்லாம் மறைப்பதற்கு வேற ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அதிமுக ஆட்சியில சிறப்பான திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுல குறை சொல்ல முடியல. அவர் குறை சொல்வதற்கு எளிதா குறை சொல்வதற்கு ஒண்ணுதான் வழி. அதனால எங்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு பொய்யான அறிக்கை விடுவது, பொய் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருப்பது, இனி பொய் அறிக்கை அவர்கள் மேல ஆளுநரை கொடுப்பது, இதையெல்லாம் ஸ்டாலின் வாடிக்கையாக கொண்டு செய்தியை மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறோம். பவானியில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அப்போது சிறு குறு தொழில் முனைவோரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு உரிய முயற்சி மேற்கொள்ளும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து அந்தியூர் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்த வேனில் இருந்தவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் வெள்ளத்தின் இடையே உரையாற்றிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் அராஜகம், அடாவடித்தனம், கட்ட பஞ்சாயத்து தலைவிரித்தாடியதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தற்போது திகழ்வதாக குறிப்பிட்டார். திமுக என்று சொன்னாலே அது ஒரு அராஜக கட்சி, அடாவடி கட்சி. கட்ட பஞ்சாயத்து இருக்கும், நிலம் அபகரிப்பு இருக்கும், பேச்சுக்கள் சுதந்திரமா நடமாட முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி யார் தவறு செய்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம்.